உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. ரோமர் 1 14 முடிய 13 மொழி எல்லாம் 12 வரைக்கும் பேசுறீங்க. ஆனால் அதுக்கப்புறம் நிறையா கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிற பெற்றோர்களை பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். இதெல்லாம் நீங்கள் ஏன் பேச மாட்டேன்றீங்கன்னு நான் சொல்கிறேன். அது கட்டளைகள் அல்ல, தட் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். 1 2 3 ஃபோட்டோ, 4 5 6 ஃப்ரேமு, கையை தட்டு ஓடுதான் இருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒர்க் மட்டும் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். கிருபைனா இன்டிசிப்ளின் லைஃபு, எப்படி வேணாலும் வாழ்ந்தாலும் கர்த்தர் கொடுத்துட்றாரு என்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லலை. எப்படி வாழ்ந்தாலும் தேவன் கொடுத்துட்றாரு. தேவன் கொடுக்குறத பற்றி நான் பேசவே இல்லை. தேவன் கொடுக்குற பற்றி பேசலை. அதை எப்படி நீங்கள் சேனலைஸ் பண்ண போகிறீங்கன்றதை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதான் சொல்கிறேன். ஒரு ஃபோட்டோ இருக்குது, அந்த ஃபோட்டோ வந்து பிரிண்ட் பண்ணி வரும்போது அழகாக இருக்குது. ஆனால் சிலர் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் போடுறாங்க. ஃப்ரேம் பண்ண உடனே அந்த ஃபோட்டோவோட வேல்யூ என்ன செய்யுது? கூடுது. அந்த ஃபோட்டோ சூருக்கு போயிடுது. அந்த ஃப்ரேம் வந்து எவ்வளோ காஸ்ட்லியாக நீங்கள் போடுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஃபோட்டோ எப்படி இருக்குது? பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் ஃப்ரேம் போடாட்டி அந்த ஃபோட்டோ எங்கே தான் கிடக்குது? டேபிளில் கிடக்குது. ரெண்டுமே ஃபோட்டோ தான். ஆனால் ஒன்று வந்து மேலே மெஜஸ்டிக்காக நிற்குது, இன்னொன்று எப்படி இருக்குது? கீழே கிடக்குது. அப்போ ஃபோட்டோ வந்து ஒன்று தான், ஃப்ரேம் ஒர்க்கு தான் மாறி இருக்கு. கிருபை ஒன்று தான், ஆசீர்வாதம் ஒன்று தான். ஆனால் நீதிமொழிகள் ஃப்ரேம் கொடுக்குது, ஃப்ரேம் கொடுக்குது, அந்த ஃப்ரேம் ஒர்க்கு கொடுக்குது. இதைத்தான் வந்து பேதுரு எழுதுகிறான். வந்து வேலைக்காரரே, நீங்கள் உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் கீழ்ப்படிவது நிமித்தம் உங்களுடைய இந்த உபதேசத்தை அலங்கரியுங்கள். கிரேஸ் மெசேஜை பேசுகிறான். கிரேஸ் மெசேஜில் நீ உள்ளே வரும்போது உன் எஜமானன் உனக்கு சகோதரன் ஆயிடுறான். ஆனால் நியாயப்பிரமாணத்தில் எப்படி வருதுன்னா, எஜமானன் சகோதரனாகவே முடியாது. அவன் ராஜா, நீ அடிமை. எஜமானனுக்கு அடிமை எப்படி இருக்கணுன்ற பற்றி தான் நியாயப்பிரமாணம் எழுது. ஆனால் கிருபை என்ன செய்யுது? எஜமானனையும் வேலைக்காரனையும் சகோதரனாக்குது. அவர்கள் உங்களுக்கு சகோதரனாக இருக்கிறபடினாலே அவர்களை நீங்கள் அற்பமாக எண்ணாமல் மற்றவர்களுக்கு உலக பிரகாரமான ஒரு எஜமானனுக்கு நீ எவ்வளவு கீழ்ப்படுவியோ அதை விட அதிகமாக, அதிக பயத்துடனே கூட விசுவாசிகளான உங்கள் எஜமானனுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். இப்படி செய்வதனால் இந்த உபதேசத்தை அலங்கரியுங்கள்ன்றான். கையை தட்டி வந்து ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன். இருக்கு, எடுத்துட்டியாமா அந்த வசனம்? தீத்து 2 9 10. ஆமென். தீத்து 2 9 10. வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் சொல்லுங்க, உபதேசத்தை அலங்கரிப்பது. அல்லேலூயா சொல்லுங்க. அதான் சொல்ல வரேன். கிருபையில் இருக்கிறேன்னு சொல்லி நாளைக்கு போய் நீங்கள் சினிமா தேட்டரில் நிற்கிறீங்க. உங்களை பரலோகம் ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்னா, பரலோகம் ஏற்றுக்கிறோம். ஆனால் அந்த மக்கள் உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் சினிமா தேட்டரில் போய் நிற்கிறீங்கன்னும் போது இந்த கிரேஸ் வந்து, இந்த மெசேஜை வந்து ஹவு த ஹெவன் வந்து வாட்சஸ் யூ அப்படின்றது இல்லை, ஹவு த வேர்ல்டு. அப்போ வேலைக்காரன் இந்த உபதேசத்தை எப்படி அலங்கரிக்கலாம் அப்படின்னா, அவன் எஜமானனுக்கு கீழ்ப்படியும் போது இந்த உபதேசமே அப்படியே அலங்கரிக்கப்படுதான். வாசிங்க இந்த வசனத்தை ஃபுல்லாக. ஆமேன். வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும். கையை தட்டுங்க சார். எதிர்த்து பேசாமல், எப்படி இருக்கு பாருங்க. எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து தங்கள் உபதேசத்தை அலங்கரிப்பார்களாக.
இதுதான் வந்து எபேசியர் 3 4 அதிகாரத்துலேருந்து 6 அதிகாரம்லாம் வர்றது. நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் வந்து எபேசியர் 1 2 3 பேசுகிறீங்க, ரோமர் 1லேருந்து 14 முடிய 13 முடியெல்லாம் 12 வரைக்கும்லாம் பேசுகிறீங்க. ஆனால் அதுக்கப்புறம் நிறையா கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறே. பெற்றோர்களை பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், இதெல்லாம் நீங்கள் ஏன் பேச மாட்டேன்றீங்க? நான் சொல்கிறேன், அது கட்டளைகள் அல்ல, தட் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். 1 2 3 ஃபோட்டோ, 4 5 6 ஃப்ரேமு. கையை தட்டு வருது அவருக்கு. ஆமேன் ஆமேன். ஸோ ஃப்ரேம் இல்லாமல் ஃபோட்டோ வேலை பார்க்கும், ஆனால் ஃபோட்டோ இல்லாமல் ஃப்ரேமை வச்சு வேலை பார்க்க முடியாது. நீ வெறும் ஃப்ரேமை பேசிகிட்டு இருக்கிற. நான் என்ன சொல்கிறேன், ஃபோட்டோ நல்லது, ஆனால் நீங்கள் கீழ்ப்படியும் போது அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் போட்ட ஃபோட்டோ மாறுது. ஆமேன்னு சொல்லுவோம். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.